சிம்பிளா, ஈஸியா மில்க் பவுடர் வச்சு எப்படி குலாப் ஜாமுன் பண்றதுன்னு பார்க்கலாம். கடையில நம்ம குலாப் ஜாமுன் மாவே வாங்கணும்னு அவசியமே இல்ல. நல்லா பஞ்சு போல இருக்கும். இதுக்கு பால் பவுடர், மைதா, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியோ இல்ல பாலோ ஊத்திட்டு நல்லா சாஃப்ட்டான டோ மாரி கொண்டு வரணும். இந்த மாவ 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். சுகர் சிரப்புக்கு சுகர், அதுக்கப்புறம் சர்க்கரை 2மே ஒரே அளவு போட்டுட்டு, ஏலக்காயும் நீங்க சாஃப்ரான் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க போதும். சுகர் சிரப் நமக்கு ரெடி ஆயிடும். இத மூடி அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் மாவு பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஒரு தடவ நல்லா பெசஞ்சுட்டு, சின்ன சின்ன பால்ஸா டைட்டா இல்லாம நீங்க பிடிச்சிட்டு, சூடான எண்ணெயில போட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் நீங்க ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌனா வரணும். ஸோ எப்பவுமே குலாப் ஜாமுன் பால்ஸ் டைட்டா பிடிச்சிடாதீங்க. இன்னொரு விஷயம் மாவு சாஃப்ட்டா தான் இருக்கணும். கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தாலுமே பிரச்சனை இல்ல. ஸோ நமக்கு கிராக்கே இல்லாம எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே சுகர் சிரப்ல போட்டுட்டு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இடையில எடுத்து லைட்டா மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அவ்ளோ டேஸ்ட்டா ரெடி ஆயிடும். இந்த தீபாவளிக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்வீட்